Hello guys, welcome back to my dear facts channel. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸ்க்காக நான் அன்றைக்கி சவுகார்பேட் போயிருந்தேன். அங்கே நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மோர் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே அந்த ரோப்போட பண்ணி ஒரு ஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. அதை நான் இந்த மாதிரி பிரித்து கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலரு, இது எல்லாமே வந்து நான் பிரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பர்பிள் கலர் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இதோட ரேட் டீட்டெயில்ஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பிங்க் கலர். இது எல்லாத்துலேயுமே எண்ணி பார்த்தப்போ ஒரு ஸ்டிங்கில் வந்து 100 பீட்ஸ் கிட்ட இருந்துச்சு. நல்ல டார்க் கலர் தான், இதில் பார்க்க லைட்டாக தெரியுது. அடுத்து வந்து இந்த ப்ளூ மார்பிள் மாதிரி ஃபினிஷில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அட்ராக்டிவாக. ஸோ இது வாங்கியிருந்தேன். அடுத்து அதே மாதிரி இந்த பிங்க் அண்ட் பீச் கலரில் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த லைட் பிங்க் கலரில், இந்த கலர்லலாம் பிரேஸ்லெட் செஞ்சோன்னா நிறைய பேர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் காமனாக இருக்க மாதிரி ஒரு பிளாக் கலரும் வாங்கியிருந்தேன். இந்த கலர்ஸ் தான் வந்து நான் வந்து பீச்சில் நான் இந்த கலர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஒரு வாட்டி நான் உங்களுக்கு மொத்தமாக காமிச்சிடுறேன். தான் இந்த 7 கலர்ஸ் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் செஞ்ச பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சாம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், ஒன்று ஒரு கடையில். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி சாம்ஸ் வாங்கியிருந்தேன். நம்ம செயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் பிரேஸ்லெட்க்கும் யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கியிருந்தோன்னா கப்பிள் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், அதனால். நெக்ஸ்ட் வந்து டெய்ஸி ஃப்ளவர், பிளாக்கு வாங்கியிருந்தேன், ஒயிட் வாங்கியிருந்தேன். ஒயிட் இன்னொரு கடையில் வாங்கியிருந்தேன், பிளாக் இன்னொரு கடையில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து டால்ஃபின், இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கி ஒரு வாட்டி வாங்கி பார்க்கலாம், சேல் ஆச்சுன்னா திரும்ப வாங்கலாம்னு சொல்லி சிலலாம் சாம்பிள் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ டால்ஃபினில் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த மாதிரி ஸ்வான், பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளை, இதில் 2 கலர் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின பீட்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்புறம் 2 டியர் பிங்க் ஒன்று, பர்பிள் ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது பாண்டா, இது 2 வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்த சாம்ஸ். இதில் நான் செஞ்ச செயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபைனலாக வந்து இந்த ப்ரெஸ் லாக் ஊக்ஸ் வாங்கியிருந்தேன். என்னோடய செயின்ஸ்க்கான ஊக்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதில் வந்து 10 பீசஸ் வந்து 30 rupees அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இன்னும் சில கடைகளில் ரொம்ப கம்மியாகவே கிடச்சிது, பட் அதில் வந்து நிறையவாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி வாங்கினது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கான இமேஜை நான் வந்து வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.